இராமாயணத்தில் அகலிகை படலமானது மிகுந்த ஆராய்ச்சிக்குரியது. இந்த படலமானது முதலில் வால்மீகி இராமாயணத்தில் இருந்தாலும் பிற்பாடு வந்த ஆசிரியர்கள் அதை வெவ்வேறு முறையில் மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளனர். இந்த வேறுபாடானது பண்டைய இலக்கியங்களை ஆராயத் தூண்டுகின்றது. அப்படி ஆராய்ந்தாலும் தெளிவு பெற முடியாத ஐயப்பாடுகள் இருக்கின்றன. முதலில் வால்மீகி இராமாயணத்தை பார்ப்போம். கௌதம முனிவருடைய பத்தினியான அகலிகை மீது மோகம் கொண்ட இந்திரன் முனிவர் இல்லாத நேரத்தில் கௌதம முனிவர் உருவம் கொண்டு ஆசிரமத்திற்குள் புகுந்தான். இவன் இந்திரன் என்பதை உணர்ந்து அகலிகை இச்சைக்கு உட்பட்டு தனது கற்பை இழக்கிறாள். கௌதம முனிவர் ஆசிரமத்தை அணுக அவரது வருகையை அறிந்த அகலிகை அவர் கண்படாமல் சென்று விடுமாறு இந்திரனுக்கு ஆலோசனை கூறுகிறார். அவன் தன் இயற்கை வடிவத்தில் ஆசிரமத்தை விட்டு வெளியேறுகிறான். எதிர்கொண்ட கௌதமர் அவனை கண்டுவிட்டு அவனின் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிகிறார். இந்திரனை நோக்கி நீ உன் புஜங்களை இழப்பாயாக என்று தனது கோபத்தினால் சபிக்கிறார். அடுத்ததாக கம்பராமாயணத்தை பார்ப்போம். கௌதமர் இல்லாத இரவு நேரத்தில் அவரை போன்றே உருவம் கொண்டு இந்திரன் ஆசிரமத்தில் நுழைகின்றான். அவனை கௌதமர் என்றே எண்ணி அவன் இச்சைக்கு ஆட்படுகிறாள் அது சபிக்கிறார். இந்திரன் சாபம் பெற்றதை அறிந்த பிரம்மன் முதலான தேவர்கள் கௌதமரை சாப விமோசனம் தருமாறு அவரை வேண்டினர். அவரும் மனம் இறங்கி பெண்குறிகள் 1000 பிறர் பார்வையிலே 1000 கண்களாக தெரியட்டும் என்றும் கூறினார். அடுத்ததாக ஆடைகள் சற்றே நெகிழ்ந்து உறங்கும் அபலையை பார்க்கின்றான். ஒரு மிருகத்தின் வேட்கை அன்று பூர்த்தியாயிற்று. பாதி கனவுலகத்தில் இருந்த அகலிகை விழிக்கவில்லை. கணவன் என்று நினைத்தே தழுவுகிறாள். ஓரளவு இயற்கையின் வெற்றி. கணவரை முத்தமிட கண்களை விழிக்கிறாள். ஐயோ, அந்த சண்டாளன்! இவன் வேற ஒருவன் அல்லவா? இவன் இந்திரன் அல்லவா என்று எண்ணும் பொழுதே அவளுக்கு தலை சுழலுகிறது. ஒன்றும் புரியவில்லை. சொந்த வீட்டிற்குள் இவன் எப்படி வந்தான் என்று சிந்தித்த அகலிகை பக்கத்தில் இருந்த தடியால் அவன் மண்டையில் அடித்து உதறி தள்ளிவிட்டு ஒரு புறம் கிடந்து புரண்டு துடிக்கிறாள். இந்திரனுக்கு சுய அறிவு வருகிறது. தன் மிருகத்தனமான கொடுமை எண்ணி அவன் உள்ளமே வெடித்துவிடும் போல இருக்கிறது. நதிக்கு சென்ற கௌதமர் இன்னும் விடியாததைக் கண்டு ஏதோ சூழ்ந்து நடந்திருக்கிறது என்று விரைந்து வருகிறார். உள்ளே நுழைந்ததும் அகலிகை கிடைக்கும் கோலத்தில் காரியம் மிஞ்சிவிட்டது என்று அறிந்தார். உடனே தம் மனைவியை வாரி எடுக்கிறார். தீயில் பட்ட புழு போல் அவள் உடல் துடித்து பதறுகிறது. குற்றத்தின் பாரமே உருவாக இந்திரன் நிற்கின்றான். அப்பா இந்திரா, உலகத்து பெண்களை சற்று சகோதரிகளாக நீ நினைக்கக்கூடாதா என்று கண்கலங்குகிறார் கௌதமர். கண்ணே அகழியா, அந்த சமயத்தில் உன் உடலுமா உணர்ச்சியற்ற கல்லாய் சமைந்துவிட்டது என்று தலையை தடவி கொடுக்கிறார். வால்மீகி இராமாயணத்தில் முனிவரின் பார்வையில் படாமல் தப்பி ஓட முயன்ற இந்திரன் பூனை உருவம் கொள்ளவில்லை. தன் சுய உருவத்துடனேயே தப்பி ஓட முயல்கின்றான். கம்பரோ பூனை உருவம் கொண்டதாகவே கூறுகிறார். வால்மீகியோ இந்திரனை நீ ஆண்மை இழப்பாயாக என்று சபிக்கிறார். கம்பரோ 1000 பெண்களுக்குரிய குறி உண்டாக என்று சபிக்கிறார். வால்மீகியோ சாபம் பெற்ற இந்திரன் முனிவரிடம் சாப விமோசனம் எதுவும் வேண்டவில்லை. ஆனால் கம்பரோ பிரம்மன் முதலிய தேவர்கள் வேண்ட கௌதமர் இந்திரனை நோக்கி பெண்குறிகள் 1000 கண்களாக பிறர் கண்களுக்கு தோன்றுக என்று சாப விமோசனம் கொடுக்கிறார். கௌதம முனிவரின் பத்தினியை கற்பழித்த இந்திரனுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்று கம்பருக்கு தோன்றுகிறது. ஆண்குறி அற்றுப்போகும் என்று வால்மீகி அழித்த தண்டனை குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை அல்ல என்று கம்பர் கருதியிருக்கக்கூடும். அதனால் அவன் எதை விரும்பினானோ அதையே அவன் உடல் முழுவதும் படைத்து அவனை காண்போர் கைகொட்டி சிரிக்குமாறு தண்டனை விதித்தார். இவ்விரு படைப்பாளிகளிடமிருந்து வேறுபட்டு ஒரு புதுமையை விரும்பி புதுமைப்பித்தன் அவர்கள் அகலிகையை மிகவும் வேறுபட்ட கோணத்தில் காண்கிறார். இந்திரனின் எண்ணத்தை ஒரு மிருகத்துடன் ஒப்பிட்டு ஒரு மிருகத்தின் வேட்கை அது அன்று பூர்த்தியாயிற்று என்று கூறுகிறார். அகலிகையின் காமம் என்பது உண்ணுதல், பருகுதல், தூக்கம்,
போன்ற காமத்தையும் அந்த வரிசையில் ஒப்பிட்டு அகலிகை தன் கற்பை இழக்கும் தருணத்தை ஓரளவு இயற்கையின் வெற்றி என்று இயற்கையின் மீது பழியை சுமத்துகிறார். புதுமைப்பித்தன் அவர்கள் மற்றவர்களை விட ஒரு படி மேலே சென்று இந்திரன் செய்த தவறுக்காக அவனை தண்டிக்காமல் அவன் செய்த குற்றமே அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்படுத்தும் வகையில், அப்பா இந்திரா, உலகத்து பெண்களை சற்று சகோதரிகளாக நினைக்கக்கூடாதா என்று கூறி அவன் செய்த குற்றமே தண்டனையாக சபிக்கிறார். அகலிகையின் மீது கோபம் கொள்ளாமல் பரிதாபத்துடன், கண்ணே அகலிகை, அந்த சமயத்தில் உன் உடலுமா உணர்ச்சியற்ற கல்லாய் சமைந்து விட்டது என்கிறார். முன் அகலிகையின் நிலைமையை இயற்கையின் வெற்றி என்று கூறிவிட்டு பின்பு உணர்ச்சியின் தோல்வியை கல்லாய் சமந்து விட்டாயா என்று கேட்கிறார். இது ஒரு மாபெரும் காப்பியத்தின் ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் இதை அவர் ஒரு புதினமாகவே பார்க்கிறார். இறுதியாக உலகிற்கு ஒரு புதிய உண்மையை உரைக்கிறார். உணர்ச்சியும் வேதனையும் மிருகமாகி விடுகிறது. மன தூய்மையில்தான் கற்பு சந்தர்ப்பத்தால் உடல் கலங்கமானால் அபலை என்ன செய்ய முடியும்? மேற்கூறிய சான்றோர்களின் வெவ்வேறு கோணங்களை ஆராயும் போது எனக்கு சில கேள்விகள் தோன்றுகின்றது. வள்ளுவனின் வாக்குக்கிணங்க ஊடல் உணர்தல் புணர்தல் வள்ளுவரின் வாக்குக்கிணங்க ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியவர் பெற்ற பயன். கௌதமர் அகலிகையிடம் ஊடலும் கூடலும் இல்லாத காரணத்தில்தானோ அகலிகையின் பால் தவறு நிகழ்கிறது. ஆனால் ஒருவரும் கௌதமரின் தவறை ஏன் சுட்டிக்காட்டவில்லை?